தம்பி, ஏன் வெளியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்களா பே பண்ண போறீங்க? நான் தானே கொடுக்க போறேன். வேலையெல்லாம் பார்க்காதீங்க, எடுத்துக்கங்க. அண்ணா நீங்க 2 பேரும் இங்க பாத்துட்டு இருங்க. நான் அங்க கொஞ்சம் ட்ரெஸ் இருக்கு, அதை போய் பாத்துட்டு வரேன். சரிடா போ. டேய் இது நல்லா இருக்குடா. பெருசா மெட்ரோமா இத. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீ பாத்துருக்கவே மாட்டல. நீ போட்டிருக்க கோட்டு 20,000 ரூபாய். பிராண்டட். பிராண்ட்னா என்னன்னு தெரியுமா? ஏய் ஏன் கழட்டுற? நீ எதை எடுத்தாலும் நாங்க வாங்கி தருவோம். உன் அண்ணனால கண்டிப்பா அதை வாங்கி கொடுக்க முடியாது, ஆனா எங்களால முடியும். அதுக்கு தானே உங்க அண்ணன் எங்க வீட்டு பொண்ண மடக்கனா. நீ எடுறா, சும்மா எடு, 4-5 கூட எடுத்துக்கோ. ஓசியில தானே கிடைக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் அமையணும் தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. போ எடுறா. டேய் பல்லவா, இந்த ட்ரெஸ் நல்லாவே இல்லடா, கழட்டு. வா, நான் சரி பாத்துருக்கேன், அதை போய் பார்க்கலாம். அண்ணா இந்த கோட்டுக்கு இந்த ஷர்ட் நல்லா இருக்கும்ல அண்ணா? நல்லா இருக்கும்டா. சரி நான் போய் ட்ரையல் பார்த்து வந்துடவா? சரி போய் பாரு. சரிண்ணே. டேய் பல்லவா, அது பாருடா, நல்லா இருக்கு. வேணாம். சரி வேற பார்க்கலாம். அண்ணா அந்த ப்ளூ ஷர்ட் எடுங்க. அதோ அங்க இருக்கு பாருங்க. அண்ணா இந்த சட்டையே வேணாம். டேய் இப்போ என்ன உனக்கு கோட் சூட் தானே வேணும்? சரி வா, வாங்கி தரவா. இல்ல ஏன்டா? டேய் பல்லவா, பாண்டி, ஏன்டா பல்லம் ஒரு மாதிரி டல்லா இருக்கான்? என்னடா பல்லவா? ஏன் அண்ணன் இருக்காங்களே. நீ எதை எடுத்தாலும் நாங்க வாங்கி தருவோம். அதுதானே உங்க அண்ணன் எங்க வீட்டு பொண்ண மடக்கனா. இன்னும் 4-5 கூட எடுத்துக்கோ, நாங்க தானே காசு கொடுக்குறோம். மேட்ரஸ்லாம் நீ பார்த்துட்டு கூட மாட்டேன். இன்னொரு மாதிரி அசிங்கமா பேசிட்ட. சும்மா அந்த கோட்டை போட்டு பார்த்தனேன், அவ்வளோதான். உடனே அது 20,000 ரூபா விலை. நீ பரவாயில்ல எடுன்னு நக்கல் பண்றாரு. மாறி ஆயிடுச்சு. நானும் பார்த்தேனே, அப்படியே ஓங்கி ஒரு ஆறாயிரம் போல இருந்துச்சு. அண்ணியோட அண்ணன்றதுனாலதான் அமைதியா விட்டேன். நீ பார்க்கல எப்படி பேசினாருன்னு, அதானே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. பல்லவா புரியுது, அவங்க அப்படி பேசியிருக்க கூடாதுதான். ஆனா இப்ப இதை பத்தி பேச வேண்டாம் பல்லவா. கொஞ்ச நேரத்துல ட்ரெஸ் வாங்கிட்டு கிளம்பிடுவோம். அது வரைக்கும் எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம். சோழனுக்கும் இதெல்லாம் எதுவும் தெரிய வேண்டாம்டா. பாண்டி பாத்துக்கோங்க. அண்ணா அண்ணா மாப்பிள, ட்ரெஸ் சூப்பரா இருக்கே. அண்ணா அண்ணா ஏன் மாப்பிள, உங்க அண்ணனுக்கு பிடிச்சதா எடுப்பீங்களோ? உங்களுக்கு பிடிச்சதா எடுக்கலாமே. எனக்கு பிடிக்கிறத தாண்டி எங்க எல்லாருக்குமே பிடிக்கணுமாமா. அவங்களுக்கு பிடிச்சாலே அது எனக்கு பிடிச்ச மாதிரி தான். அண்ணா 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 பா என்னப்பா, அண்ணன் இப்படி கத்திட்டு இருக்கான். இது எவ்வளவு பெரிய கடை, இப்படி இன்டிசென்டா பிஹேவ் பண்றான். அசிங்கமா இருக்குப்பா. எல்லாம் தலை எழுத்துறா. அண்ணா சொல்லுங்க. உங்களை அங்கதான் நிக்க சொன்னேன், இங்கே தான் இருக்கீங்க. கோட் நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா. ஏ பல்லவா, கோட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணா. என்ன 2 பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி சொல்றீங்க? டேய் நல்லா இல்லைன்னா மாத்திடலாம்டா. நல்லா இருக்குடா. ஏ பாண்டி, இதான் கரெக்டா சொல்லுவ, நீ சொல்லு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே தான்டா. இது ஓகே தானா? ஓ நல்லா இல்ல. சரி விடு, நான் போய் வேற பாக்குறேன். டேய் சோழனுக்கு எதுவும் தெரிய வேண்டாம்டா. அவனுக்கு மட்டும் தெரிஞ்சா இந்த ரிசப்ஷனே வேணான்னு சொன்னான்னு சொல்லிடுவானே. சரிடா, ட்ரெஸ் எடுக்காம நின்றுட்டு இருந்தா அதுக்கும் சந்தேகப்படுவாங்க. ஏதாவது போய் எடுங்கடா. என்னோட ட்ரெஸ்லாம் வேணாண்ணா. டேய் அவங்கள விடுறா, அவன் சூப்பரா நான் எடுத்துறேன். வா.
சோழனுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுடா பல்லவா. ஆளாளுக்கு ஒரு பக்கம் நின்னுட்டு இருந்தா நல்லா இருக்காதுல்ல. நீ போய் ஏதாவது எடுறா. டேய் பல்லவா, பாண்டி இங்க வாங்க. அண்ணா நீ வாண்ணே. வாங்கடா கூப்பிடுறா. வா. என்னடா சோழா? இது ஓகேவா? நல்லா டேய் இருக்கு. நல்லா இருக்கடா. அண்ணா நல்லா இருங்க. அப்ப இதே எடுத்துடலாம்ல அண்ணே? ஓகேவா அண்ணே? நல்லா இருக்குடா எடு. ம் சரி. அப்போ என் பர்ச்சேஸ் முடிஞ்சது. அடுத்து உங்களுக்கு எடுத்துடலாம். சரியா? பேசாம நீங்க 3 பேருமே கோட் எடுத்துக்கோங்களேன். நம்ம 4 பேரும் ஒரே மாதிரி கோட் போட்டு நிக்கலாம். அன்னைக்கு பேசணுமே. டேய் அதெல்லாம் வேணாம்டா. டேய் நல்லா இருக்கும்டா. தம்பி, எல்லாரும் ஒரே மாதிரி போட்டு நிக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா மாப்பிள்ளை யாருன்னு தெரியாம போயிட போகுது. அது எப்படி மாமா தெரியாம போகும்? மேடையில நான் தான் நிக்க போறேன். அதெல்லாம் நல்லா தெரியும். டேய் பல்லவா, உனக்கு கோட் பிடிக்கும் தானே? வா போய் கோட் எடுத்துலாம். இல்லைண்ணா இந்த வெயில் கோட் செட் ஆகுது. நான் கலர் செட்டாகவே எடுத்துக்கிறேன். அப்படி சொல்றியா? சரி வா போய் செட் எடுப்போம். அதையாண்டா தட்டி விட்ட? வா. ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது நாம என்னமோ அவங்களே காசு போட்டு எடுக்கிற மாதிரி போறத பத்தியா? நம்ம கிட்ட நல்லா இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்கல. என்ன மாதிரி ஆளுங்களோ இவங்க எல்லாம். ஏண்டா கேட்டுட்டாரு போலயே. கேட்டா கேட்கட்டும்ப்பா. அண்ணா இது ஓகே வேணா? ஓகேடா. டேய் பல்லவா, உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோடா. சரிண்ணா. வேணாண்ணா இது பாரு. இந்த சட்டை ஒரு மாதிரி இருக்குடா. டேய் நல்லா அந்த இருக்கு. சட்டை பாரு. நான் அதை எடுங்க. டேய் இது பாருடா. டேய் பல்லவா, நீ எடுத்து வந்துடுறேன். நீ பாத்துக்கிறா வந்துடுறேன். பல்லவா திரும்ப. இல்ல இந்த மாதிரி ஷர்ட் உனக்கு செட் ஆகல. வேற பாக்க. தம்பி, வேலையை பார்த்து கம்மியானதெல்லாம் எடுக்காதீங்க. சும்மா இருங்க, பாத்துக்கலாம். பல்லவா நல்லா காஸ்ட்லியாவே எடுறா. நான் பாத்துக்கிறேன். நான் தப்பாலாம் சொல்லல தம்பி. ஐயோ நானும் தப்பாலாம் சொல்ல சார். அவனுக்கு பிடிச்சதாவே எடுக்கட்டும். என் தம்பிக்கு நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். நீ எடுறா பல்லவா. உனக்கு என்ன வேணுமோ எடுறா. நான் உனக்கு காசு தரேன். அண்ணா அந்த சட்டை எடுத்து கொடுங்க. ஒரு நிமிஷம். இத பாருங்க மாப்ள. நிலாவை வீட்டுல இருந்து கூட்டிட்டு போனியே, அன்னைக்கு நான் இல்லாம போயிட்டேன். நான் மட்டும் வீட்டுல இருந்ததுன்னு வச்சுக்கோ, உன்னை வெளுத்து இருப்பேன்டா. தப்பிச்சிட்டேன். டேய் தாசு, என்னடா பேசிக்கிட்டு அதுப்பா இருக்க? மாப்பிளைக்கு இந்த கோட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்ப்பா. நீங்க போய் ட்ரையல் பார்த்துட்டு வாங்க தம்பி. ஒரு நிமிஷம். ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, என் வீட்டுல டிரைவரா வேலை பார்த்த உங்களுக்கு நான் ட்ரெஸ் எடுக்க இவ்வளவு பெரிய கடைக்கு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களை வேணான்னு டிவோர்ஸ் பண்ண நிலா உடனே எப்படி மனசு மாறினான்னு இப்ப வரைக்கும் எனக்கு ஒண்ணும் புரியல மாப்பிள்ள. எல்லாம் விதி. என்ன சொல்றீங்க? போங்க போய் ட்ரையல் பாருங்க. அவன் லுக்க பாத்தியாடா? வச்சு செய்யணும்டா அவனை. இவனுங்களை பாத்தியா? எதை எடுத்தாலும் ரேட்டை பாத்துக்கிட்டு. நிலா இங்க பாரு. நல்லா பிரைட்டா ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு இது நல்லா இருக்குல்ல? ஏதாச்சும் சொல்லுடி. நல்லா இருக்கு. சரி இந்த புடவையில இருந்து எது வேணுமோ சூஸ் பண்ணு. இவ்வளவு கிராண்டாலாம் நான் போட மாட்டேமா. என்னடி? பிசினஸ் மேன் மனோகரோட பொண்ணு. இந்த அளவுக்கு கூட கிராண்டா போடலனா எப்படி? போன வாரம் வரைக்கும் தான் நான் பிசினஸ் மேன் மனோகரோட பொண்ணு. இப்ப சோழனோட வைஃப். எனக்கு இப்படிலாம் போட பிடிக்காது. அக்கா அந்த ரெட் பக்கத்துல இதுவா? கிராண்டா இருக்காதே மேடம். பரவாயில்ல காமிங்க. இட்ஸ் ஓகே கொடுங்க. ஏய் நிலா இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. அம்மா எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. இது மேல வச்சு பார்க்கலாமா? பார்க்கலாம் மேடம். நல்லா இருக்கு. இது பேக் பண்ணிருங்க. சரி இந்த மாதிரியே ஒரு 4-5 புடவையாவது எடுத்துக்கோ. இதுக்குமா ரிசப்ஷன்ல saree கட்ட போறது இல்ல, லெஹங்கா தான் போடணும்னு சொல்லிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு சாரிலாம்? இதெல்லாம் ஒரு கடமடி. சொன்னா உனக்கு புரியாது. மதி இந்த பேட்டர்ன் தானே பிடிச்சிருக்குன்றா. இதே பேட்டர்ன்ல ஒரு 4-5 சாரி எடுக்க சொல்லுனால. இந்த பேட்டர்ன்லயே காஃபி பிரவுன் ப்ளூ அந்த மாதிரி ஓகே மேடம். ஏய் என்ன பண்ற? சோழனுக்கு ஃபோன் பண்றமா? அவங்க அங்க முடிச்சிட்டு இங்க வர போறாங்க. எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ற? ஒரு 30 நிமிஷம் கூட அம்மாவோட இருக்க முடியாது அவனால. பாரு சாரி. இத பாரு இந்த புடவை பாரு. இந்த கலர் நல்லா நிலா
சோழன் ஆ. எடுத்துறியா? இது பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? ஆ சூப்பரா இருக்கு. நிஜமாவா? செம்மையா இருக்கு. பிடிச்சிருக்கா? நீ கொஞ்சம் மேல போட்டு காட்டேன். ஆ? இவ்வளவு நேரம் இவளுக்கு எங்க போச்சு இந்த சிரிப்பு? எப்படி சிரிக்கிறா பாரு. அப்படி என்ன தாண்டி இருக்கு இவன் கிட்ட? அத்தை, சத்தமா பேசாதீங்க, கேட்க போகுது. கேட்கட்டும். எனக்கு அப்படியே அவ்வளவு கோவம் வருது. நாம இவளுக்காக இவ்வளவு செலவு பண்ணி எல்லாம் பண்றோம், அதெல்லாம் அவ கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது பாரு. ஆமா, நீ லெஹங்கா பார்க்கணும்னு சொன்னல? ஆமா சோழன், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கலான்னு இருந்தேன். வரீங்களா? ம், பார்க்கலாம். இருங்க, இது அம்மாட்ட குடிச்சிட்டு வந்துடுறேன். வேண்டாம், போலாமா? ம், போலாம். மதி, வாங்க. என்ன பார்க்கணும்? லெஹங்கா. அது எடுங்க. இதுவா? நல்லா இருக்குல்ல? ம், சூப்பரா இருக்கு. அது எடுங்க. அது எல்லாமே நான் பில் பண்ண சொல்லிட்டேன். ம், நல்லா இருக்கு. என்ன ராஜா பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா போயிட்டு இருக்குங்க. நான் அடிக்கடி வந்து பார்க்கணும்னு நினைப்பேன். சங்கர் இங்க வாப்பா. எல்லாம் கொண்டு போய் கார்ல இதெல்லாம் கொண்டு போய் கார்ல வச்சிருங்க. ஆமா, உங்க பையன் ஃபாரின்ல படிக்கிறதா சொன்னாங்களே, வந்துட்டாரா? முடிச்சிட்டு வந்துட்டானே. வந்துட்டாரா? இங்கதான். பாருங்க, பேச்சு வாக்குல நான் பணம் கொடுக்கல. அண்ணா அண்ணா, இல்ல இல்ல இருங்க, இருங்க, நான் கொடுக்குறேன். என்ன இருங்க, நானே இருங்கண்ணே. வைங்கண்ணே. என்ன அப்புறம் என்ன பாத்துக்கலாம் தம்பி? இருங்கண்ணே. அதெல்லாம் வேணாம் தம்பி. நானும் அண்ணனும் பிசினஸ் பார்ட்னர்ஸ். பார்ட்னர் கிட்ட போய் யாராவது காசு வாங்குவாங்களா? நாங்க பாத்துக்கிறோம். சார் காஃபி ஏதாவது? இது வரைக்கும் கொடுக்கலையா? சாரிண்ணே. காபி சாப்பிடலாம். அப்பா, வீட்டுக்கு போலாம்ப்பா. இருமா, இங்க காபி நல்லா இருக்கும், குடிச்சிட்டு போலாம். போய் காபி எடுத்துட்டு வா. அதுவும் இல்லாம அவங்க எல்லா பையையும் கொண்டு போய் நம்ம கார்ல வச்சு வரதுக்கு டைம் கொடுக்கணும்ல. என்ன மாமா, அவங்களே கிளம்புற நேரத்துக்கு ஃபார்மாலிட்டி காஃபி வேணுமான்னு கேக்குறாங்க. உடனே எல்லாரும் நிறுத்தி இங்க காஃபி குடிக்கலாம், இங்க காஃபி ரொம்ப நல்லா இருக்கும் வேற சொல்றீங்க. காஃபி குடிக்க வந்த கடைக்கு வந்தீங்க. எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் ஓஸ்ல ஏதாவது கிடைச்சா அதை விட்டு போக மனசே வர மாட்டேங்குதுல்ல. வாங்க வாங்க வாங்க. கொடுங்க மாமா, அவருக்கு கொடுங்கம்மா. இந்தாங்க. அட முதல்ல மாமா கொடுங்க கொடுங்க. எடுத்துக்கோங்க. காஃபி நல்லா இருக்கும் நீங்க தானே சொன்னீங்க, எடுத்துக்கோங்க. அட பாருங்க மாமா, அத்தையே சொல்லிட்டாங்க, எடுத்துக்கோங்க மாமா. அட என்ன மாமா நீங்க, கொடுங்க குடிங்க, காஃபி குடிங்க குடிங்க. அங்க மட்டும் டேய், சும்மா இருங்கடா. என்ன மாமா, காஃபி குடிக்கலையா? நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல. இங்க நான் அடிக்கடி வந்து காபி கொடுத்திருக்கேன், அதனாலதான் சொன்னேன். ஓ, அப்போ நீங்க இங்க அடிக்கடி அடிக்கடி வருவீங்க. ம், ஆமா, வருவேன். திருவண்ணாமலையில அவ்வளோ பெரிய துணி கடை வச்சுக்கிட்டு இங்க வந்து துணி எடுக்கிறீங்கன்னா அப்ப அந்த கடை ஒர்த் இல்ல, அப்படிதானே மாமா? செம்மையா செய்தலண்ணா, இப்பதானே மனசு நிம்மதியா இருக்கு. எனக்கும் அப்படிதான்டா இருக்கு. காஃபி நல்லா இருக்குங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான். குடும்பமே காஃபிக்காக தான் இங்க வந்தாங்களோ, ஆனா காஃபி நல்லா இல்லையே, கொமட்டுதே. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிண்ணே. போயிட்டு கால் பண்றேன். இங்க வாமா. கப்பல் எடு. அப்புறம் ரிசப்ஷனுக்கு கண்டிப்பா வந்துடணும். ஃபேமிலியோட தான் வரணும். நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? சரி, நாங்க கிளம்புறோம். சரி. போலாமா? வாங்க போலாம். போலாங்க. Thank you. சரி, போயிட்டு வா. நிலா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு நிஜமாவே காஃபி பிடிச்சதா? நல்லாவே இல்ல, அப்படியே வச்சுட்டேன். சூப்பர் நிலா, மை ஸ்வீட் ஒயிட். அப்புறம் ஹாய். ஹலோ. ஹாய் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எல்லாரும் வந்துட்டாங்க. டேபிள்ஸ் எல்லாம் அதெல்லாம் ரெடியா ரெடியா இருக்கா? இருக்கு சார். நீங்க சொல்லி அதெல்லாம் ரெடி சரி, பண்ணாம இருப்போமா சார்? வாங்க சார், உட்காருங்க. சரி சரி. என்ன யாருமே இல்ல? தம்பி, இது நம்ம குடும்பத்துக்காக மட்டும் புக் பண்ணிருக்கேன். யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது இல்ல. நீங்க போங்க, உட்காருங்க போங்க. வாங்க சொல்லுங்க. வாங்க சரி, வாங்க. நாங்க போய் வாங்க சார், உட்காருங்க. வாங்க. உட்காருங்கம்மா. உட்காருங்க.
நீங்க பாரு. எப்படியோ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி முடிச்சாச்சுல? ஆமாண்ணே. என்னடா அது அநியாயமா இருக்கு? ஒரு தயிர் சாதம் 450 ரூபா போட்டுருக்கு. அப்படியா? எங்க காட்டு. சொன்ன மாதிரி 450 ரூபா தான் போட்டுருக்கு. ஏய், அதுக்கே எப்படி சொல்றீங்க? இங்க பாரு, ஒரு செட் இட்லி 400 ரூபா. 400 ரூபாவா? 400 ரூபாய்க்கு என்னடா இருக்க போகுது அதுல? இட்லி நான் வெளியில வச்சா பண்றாங்க. இந்த மாதிரி ஹோட்டல்ல அப்படிதானே இருக்கும். விலை ரொம்ப ஜாஸ்தியா போடுவாங்க, ஆனா அதுக்கான டேஸ்டே இருக்காது. ஒரு சாதாரண கடையில 40 ரூபாய்க்கு வாங்குற இட்லி சாம்பாரோட இதை கம்பேர் பண்ணா இந்த 400 ரூபாய் இட்லி கிட்ட கூட நிக்கவே முடியாது. இந்த காசெல்லாம் இந்த ஆம்பியன்ஸ்க்கும் சர்வீஸ்க்கும் கொடுக்கறதுக்கு தான். சாப்பாடெல்லாம் சுமாரா தான் இருக்கும். அண்ணி எப்பவுமே நம்ம டேஸ்ட் தானே. நிலா, நமக்கு இது சொல்லாமா? அதுவே சொல்லல. ஏய் பல்லவா, பேசாம ஒண்ணு பண்ணு. தம்பி, என்ன ரொம்ப நேரமா மெனுவை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப காஸ்ட்லியா இருக்குலாம் யோசிக்க வேணாம். இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க.